சென்னை மாநகராட்சி பராமரிக்கிற கிறிஸ்துவ கல்லறைகளை மூடிட்டாங்க. அதுலேயும் என்ன ஒரு விதி போட்டிருந்தாங்கன்னா, மண்ணில் இருக்கிற கல்லறையை தோண்டக்கூடாது, கல் கட்டி இருக்கிற கல்லறையில் காசு கொடுத்து 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்துருக்க கல்லறையை தோண்டிட்டு புதைக்கலாம் அப்படின்ட்டு, மண்ணில் இருக்கிற கல்லறையை தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நாங்கள் அண்ணன்கிட்ட வந்து கோரிக்கையாக வச்சுருந்தோம். சென்னை மாநகராட்சியில் எல்லா பொதுவரும் சேர்ந்து கோரிக்கை வச்சுருந்தோம். அண்ணனோட ஒத்தை அறிக்கை வந்து சென்னை மாநகராட்சியில் இருக்க கிறிஸ்துவ மக்கள் தான் செத்தாலும் ஏழை மக்கள் நிம்மதியாக புதைக்கிறதுக்கு இடத்த கொடுத்தது அண்ணன் தான். இந்த நேரத்தில் அண்ணனுக்கு வந்து எல்லா கிறிஸ்துவ மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அதே போல கேள்வி என்னன்னா, இப்போ ஏற்கனவே கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்க, அது ஆர்சி கிறிஸ்டா இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ இருந்தாலும் சரி, பெந்தகோஸ்தா இருந்தாலும் சரி, அவங்கள புதைக்கிறதுக்கு இடம் இருக்குங்க. புதுசாக இந்த கிறிஸ்துவ மதத்தில் மாறுறவங்களுக்கு இனி வரும் காலங்களில் இடம் இல்லை. நம்முடைய ஆட்சியில் அதுக்கான வழிமுறை ஏதாவது இருக்குமா? அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் மக்கள் வாழ்வதற்கான இடத்தை போராட நீங்கள் புதைக்கிறதுக்கு நாம் தமிழர் தமிழ் தேசிய அரசு அமைந்து விட்டால் நாடே அவர்களுக்கான நாடு தான். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இது 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 ஒரு சிக்கல் இல்லை, இது ஒரு சிக்கல் இல்லை. இதெல்லாம் அது வந்துட்டு அதுவாக நடக்கும். உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல நிம்மதியாக போய் படுங்க. நாங்களே நின்று அடக்க முடியும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அடுத்த மனுதாரர். தமிழர் அந்த உணர்வு வந்துச்சு. அதில் என்னை படிப்பித்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் திராவிட சிந்தனை திமுக அதில் இருந்தாங்க. திமுக இருந்தாங்க. குறிப்பாக என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோப்பா பரமசிவம் அவர்கள், இங்கே பேராசிரியர் சயீன் அவர்கள், இவர்களெல்லாம் வந்து என்னை செதுக்கி வளர்த்துற போது மொழி இன பற்றி அதிகமாக ஊட்டினார்கள். அப்படி தான் நாங்கள் வளர்ந்து வந்தோம். பிறகு நான் சிறு வயதிலிருந்து காங்கிரஸ் குடும்பத்தில் காமராஜர், இந்திரா காந்தி, நடிகர் என்றால் சிவாஜி கணேசன், மனோரமா, இந்த படங்கள் தான் எங்கள் வீட்டில் கூட்டி போவாங்க. தலைவர் என்றால் எங்களுக்கு காமராஜர், அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, இப்படிதான் வீட்டில் இந்த படங்கள் தான் இருக்கும். இப்படிதான் வளர்ந்தோம். பள்ளி முடித்து கல்லூரி காலங்கள் போக போக எங்களுடைய பார்வை விரியுது. அந்த காலகட்டத்தில் ஈழ போர், இந்த 85 அந்த 80 அந்த காலகட்டங்களில் அகதிகளாய மக்கள் வர தொடங்கிய இடம் என்னுடைய ஊர் ராமேஸ்வரம். அங்கே வரும்போது அங்கே வந்த மக்களுக்காக வேண்டுவது போய் அவர்களுக்கு போய் துணிமணிகள், அரிசி, பருப்பு, மாத்திரைகள் சேகரிப்பதில் பள்ளி பிள்ளைகளை எங்களெல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்போ நாங்கள் போய் துணிகளை கொண்டு போய் எங்கள் உறவுகளுக்கு கொடுக்கும்போது, ஆசிரியர் பெருமக்கள் செய்யும்போது ஒரு கவனம், அங்கே ஒரு நாடு இருக்குது, அங்கே ஒரு நமக்கு சொந்தம் இருக்குது, இனம் இருக்குது, அங்கே ஒரு தலைவர் நமக்கு விடுதலைக்கு போராடலாம் அப்படின்னு வரும்போது கவனம் வேற பக்கம் திரும்புது. அப்போ இளம் வயதிலிருந்து தொலை தூரத்தில் இருக்க என் தலைவன் மீது ஒரு பேரன்பும் பெரும் பற்றும் காதலும் வந்து அப்புறம் படித்து அப்படி வரும்போது இங்கே வந்து திரைத்துறைக்கு வரும்போது வந்து சேர்ந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள். அண்ணன் அறிவுமதி, அண்ணன் சுபவீரபாண்டியன், கொளத்தூர்மணி, ஐயா நெடுமாறன், ஐயா வீரமணி, இவர்களோடு பழக்கம் வர 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 இந்த அரசியல் பார்வை, இந்த தளம் விரியுது. அப்படி விரியும் போது பல மேடைகளில் போய் திராவிடர் கழகம், இது இப்போ ஆட்சிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம், இந்த அம்பேத்கரிய பொது உடைமை மேடைகள், இந்த மாதிரி மேடைகளில் பேச பேச அது அந்த பயணம் வந்து விரிவடைந்து அப்படியே போகும். அப்படியே வரும்போது இங்கிருந்து பேச 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 இந்த பேச்சுகள் எல்லாம் எல்லாருடைய இங்கே இருக்கிற நம்ம ஈழ விடுதலைக்கு ஆதரவாளர்கள் யார் யார் என்று வரும்போது அங்கிருந்து ஒரு இளைஞன் திரைத்துறையிலிருந்து எழுந்து வரும்போது நாம் வேலை செஞ்ச இடம் என்னுடைய அப்பா மணிவண்ணன். அவரும் என்னை போன்ற இன உணர்வு, மான உணர்வு, பொது உடைமை சிந்தனைகள் கொண்டவர். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா பாரதி ராஜா, அவருக்கு இந்த அளவுக்கு இல்லைனா மொழி, இனம், நாடு, மக்கள் அப்படிங்கிற ஒரு அவருக்கு பெரியார், மார்க்ஸ் இந்த கோட்பாடுகள் மீது அவருக்கு பார்வை இருக்குது இல்லையோ, ஆனால் மொழி இனம் என்றதில் இருந்தது. அது அப்படியே வர 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 ஒரு காலகட்டத்தில் அந்த ஈழ இறுதி போர் வரும்போது நான் தம்பி என்ற படம் எடுத்துக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை 2004 காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் நான் வந்து கூப்பிடும்போது என்ன வரும்போது தலைவர் கூப்பிடுறாரு. அப்போ நான் போக முடியல. அதுக்கு காரணம் அந்த தம்பி படம் எடுத்துகிட்டு இருந்துட்டேன், அந்த விட்டுட்டு போக முடியல. திருப்பி அதுக்கப்புறம் படம் முடிஞ்ச போது 2007 அந்த காலகட்டத்தில் கனடாவுக்கு அனுப்புகிறாரு. என்னை கனடாவில் போய் பேசுகிறேன். அந்த பேச்சு நேரடியில் அங்கே ஒளிபரப்பப்படுது. தலைவர் பார்க்குறாரு, அது ஈட்டுது. அப்போ என்னை சந்தித்து பேசணும்போது திருப்பி அழைக்கிறாங்க. போக முடியாத போது 2008 பிப்ரவரி, அப்போ வாழ்த்துக்கள் படம் முடியுது. அந்த முடியும் போது அவசர அழைப்பு
கிட்டத்தட்ட ஒரு கடத்தி கொண்டு போகிறோம். அது அவசர அழைப்பாக நான் இந்த தலைவரை போய் பார்க்கும்போது போர் தொடங்கிட்டது. அந்த சூழலில் அங்கே இருந்த காலகட்டங்களில் எனக்கு கற்பிக்கப்பட்ட படிப்பினை, பார்த்த காட்சிகள், அந்த அதெல்லாம் என்னுடைய பாதையை திசை திருப்பி. அது வரைக்கும் இருந்த அரசியல் நிலைப்பாடு மாறி ரொம்ப பெரிய கோரிக்கை என் தலைவன் எனக்கு வைக்கல. சுடும்போது பக்கத்தில் நிறுத்தி வச்சு தோட்டா வெடிக்கிறதை காட்டு, என் துவக்கிலிருந்து போகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்குதோ அது உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து வெடிக்கணும். பேச்சும் திரைக்கடையும் இராணுவத்தில் வலிமை மிக்க 2 படைப்பிரிவுகள் ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்கள் விட்டுவிடக்கூடாது. எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு, இன்றைய தலைமுறை நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏன் நாம் போராடுகிறோம், நம் போராட்டத்தின் தேவை என்ன, தமிழ் இனம் அதற்கென்று ஒரு நாடு ஏன் தேவை என்கிற இந்த கருத்துக்களை வலியுறுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இளைய பிள்ளைகளிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த பொறுப்பும் கடமையும் உங்களது என்று அவர் இட்ட கட்டளை. ஒரு 5000 பிள்ளைகளை சேர்த்து கூடவா நம் இன விடுதலைக்காக நீங்கள் போராடிட முடியாது? 5000 பேருக்குமா அந்த நாட்டில் சிறை இருக்குது என்று என் தலைவன் கேட்டார். இன்றைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகளை அந்த தலைவனுக்காக திரட்டி இந்த மகன் நிறுத்தியிருக்கிறேன் என்றால் அதுதான். அப்போ அரசியல் செய்ய வேண்டும் என்று இல்லை, அந்த சின்ன வயசுலேருந்து அரசியல் ஆர்வம் இருந்தது. தலைவரை பார்த்து நான் போகிற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருத்தராக அதில் இருக்கிறேன். 2006ஆம் ஆண்டு திமுக, காங்கிரஸ் இந்த கட்சிகளின் கூட்டணிக்கு வெற்றிக்கு பாடுபட்டவன் ஒரு திரைக்கலைஞர் என்கிற முறையில் நான் அந்த இடத்தில் போய் இவரும் வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து, தம்பி படத்தை எல்லாம் பார்த்து என்னை பாராட்டியவர் அன்றைய முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள். வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து ஒரு செல்ல மகன் போல என்னை நேசித்து வைத்திருந்தார். அந்த தலைவரை பார்த்து திரும்பும் போது அவர் சொல்லிவிட்ட சின்ன சின்ன செய்திகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு நேரம் தராமல் தவிர்க்கும் போது அந்த இடைவெளி பெருசாயிட்டு திரும்பி நான் போராடி பார்த்தேன். பேசும்போது அந்த படுகொலையை பேசும்போது என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய குரல் வலையை, என்னுடைய பேச்சு மக்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, அரசுக்கு நெருக்கடி வருதுன்னு தொடர்ச்சியாக என்னை 5 முறைகள் சிறைப்படுத்தி சிறைக்குள்ளே தனிமை சிறையில் அடைத்து விட்டார். அது ஒரு கடுமையான வன்மத்தை ஏற்படுத்தி விட்டது. அப்போது ஒரு முடிவுக்கு வந்தேன், இவர்களை ஒழிக்காமல் நம் இனத்திற்கு விடிவும் இல்லை, விடுதலையும் இல்லை என்ற முடிவை திருப்பி இந்த தலைமைகள் உலகத்திற்கு முன்பு நம் விடுதலை போராட்டம் வீழ வேண்டும், தமிழ் தேசியத்துக்கு என்று தேச விடுதலை கனவை சிதைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். உலகத்திற்கு முன்பு பிரபாகரன் பயங்கரவாதி என்று பழி சுமத்தி அழிக்க துடித்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவி அணிவித்தவர்கள் இவர்கள் என்று முடிவு செய்து இவர்களை ஒழித்தால்தான் தமிழ் மீண்டும், தமிழன் ஆழ்வான், தமிழ் தேசிய இனம் பாதுகாப்பாக வாழும் என்ற முடிவுக்கு இந்த அரசியல் பெரும்படையை கட்டி, இது காலம் எனக்கு இட்ட கட்டளை, வரலாறு தந்த பெரும் பணி. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை, காத்திருப்பதில்லை. இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து போய்விடும். அப்படித்தான் அந்த நிலத்தில் என் தலைவனின் கையை பிடித்துக் கொண்டு நடந்தது. இந்த நிலத்தில் எளிய மகன் என் கையை பிடித்துக் கொண்டு இப்போது நடந்து கொண்டு போகிறது. நாளை என்ன வேணுமானாலும் நடக்கலாம். அதனால் அரசியல் என்பது எங்கள் பிறவி கடமை, நாங்கள் பிறந்த இனத்திற்கு செய்ய வேண்டிய வரலாற்று பெரும் பொறுப்பு பணி என்பதை உணர்ந்து இந்த களத்திலே நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்தது பதவிக்காக அல்ல, என் மக்களின் உதவிக்காக, மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க, பணத்திற்காக அல்ல, பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக, அதன் மானத்திற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.